வணக்கம். சிலம்ப பயிற்சி நமது உடலை வலுவானதாக தயார்படுத்துவதற்கு உதவுகின்றன. இதில் நெகிழ்வுத்தன்மை, சுறுசுறுப்பு மற்றும் கை கண் ஒருங்கிணைப்பு, இயக்க விழிப்புணர்வு, சமநிலை, வலிமை, வேகம், தசை மற்றும் இருதயத்தை வலுப்படுத்துகிறது. சிலம்பம் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு பழமையான இந்திய தற்காப்பு கலையாகும். சிலப்பதிகாரம் மற்றும் சங்க இலக்கியத்தின் பிற படைப்புகளில் உள்ள குறிப்புகள் குறைந்தபட்சம் கிமு 4ஆம் நூற்றாண்டில் இருந்து சிலம்பம் நடைமுறையில் இருந்து வருவதை காட்டுகிறது. சிலம்ப கலையின் ஆயுதமான மூங்கில் முன்னர் குறிஞ்சி மலைகளில் தற்காப்புக்காக விலங்குகளை விரட்டவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பின்னர் இன்றைய தற்காப்பு கலையாக பரிணமித்திருக்கலாம் என்று வரலாறு கூறுகிறது. சிலம்ப பரவலின் மைய புள்ளியாக பண்டைய நகரமான மதுரை உருவானது. சிலம்ப கோலை எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள் கையகப்படுத்தி மத்திய கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா வரை பரப்பினர். அதன் பிறகு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவியது. இதற்கு முக்கிய காரணம் தென்னிந்தியா மற்றும் இலங்கையை உள்ளடக்கிய தமிழ் சாம்ராஜ்யம். புலித்தேவர் மற்றும் தீரன் சின்னமலை மன்னர்கள் தங்களுடைய படைப்பிரிவில் தடிப்பட்டாளம் எனப்படும் சிலம்ப வீரர்களின் படைகளை வைத்திருந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன், சின்னமருது மற்றும் பெரிய மருது ஆகியோர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போரில் தங்கள் சிலம்ப திறமையை முக்கியமாக நம்பியிருந்தனர். அதன் பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் சிலம்பத்தை தடை செய்து மற்றும் பாரம்பரிய ஆயுதங்களையும் தடை செய்து துப்பாக்கி கொண்ட நவீன இராணுவ பயிற்சியை உருவாக்கினர். இதன் பிறகு சிலம்பம் மற்றும் பிற இந்திய தற்காப்பு கலை நடைமுறைகள் சரிவை சந்தித்தன. மூங்கிலால் ஆன சிலம்ப கம்பின் உயரம் பயிற்சியாளரின் உயரத்தை பொறுத்தது. தலையில் இருந்து 3 விரல்கள் கீழ் நெற்றியை தொடும் அளவிற்கு இருக்க வேண்டும். பொதுவாக 1.68 மீட்டர் 5.5 அடி அல்லது சூழ்நிலையை பொறுத்து வெவ்வேறு அளவுகளில் பயன்படுத்தலாம்.